கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற சங்கீத பகுதி சங்கீதம் 124. அதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம முதலாவது பார்க்கிறோம். இப்ப நம்ம நிறைய பாடல்கள் பாடுறோம் இல்லையா? இந்த பாடல்கள் எல்லாமே அது பாடப்பட்டதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையோ இல்ல அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தையோ அந்த அனுபவத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார், எப்படி நடத்தினார்ன்றதுதான் அவங்க பாடலா எழுதியிருப்பாங்க. அதே போலதான் சங்கீதக்காரனாக தாவீது கூட 124ஆம் சங்கீதத்தை பாடுகிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை முதலாவது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சங்கீத தியானத்துக்குள்ளாக போவோம். அந்த அந்த பகுதியை நான் ஒரு கதையா உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த பகுதி எங்க இருக்குன்னா 2 சாமுவேல்ல 5வது அதிகாரத்துல 17ல இருந்து 25 வரைக்கும். நம்மளுக்கு தாவீதை பத்தி என்ன தெரியும்? நம்மள அநேகருக்கு தாவீது ஆடு மேய்ச்சாரு. அவர் என்ன பண்ணாரு? அரசனா மாறிட்டாரு. இதுதான் நம்மளோட அநேகருக்கு தாவீதை பத்தின நம்மளுக்கு புரிதலா இருக்கும். ஆனா தாவீதோட வாழ்க்கையில அவர் ஆடு மேய்ச்சப்பையும் சரி, அவர் அரசனா மாறினதுக்கு அப்புறமும் சரி, அவரோட வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. அவருக்கு பெரிய பெரிய எதிரிகள் இருந்தாங்க. சவுல் அவருக்கு எதிரியா இருந்தாரு. அப்சலோம் தன்னோட மகனான அப்சலோம் அவருக்கு எதிரியா இருந்தாரு. பெலிஸ்தியர்கள் நாட்கள மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய எதிரிகள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலைகள்ல இருந்துலாம் ஆண்டவர் அவரை எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்பதை பற்றிதான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17ல இருந்து 25 வரைக்கும் பார்ப்போம்னா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே என்னாச்சுன்னா, பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு விரோதமா பாளையம் இறங்கிட்டாங்க. அப்ப தாவீது என்ன பண்ணாருன்னா, ஒரு அரணிப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவர் ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி பார்த்தாரு. அவர் புலம்பல, பயப்படல, மனுஷங்க கிட்ட போயிட்டு இது என்னவா முடியுமோன்னு சொல்லிட்டு அவர் திகைக்கல. ஆனா மாறாக ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி பார்க்கிறவராக தாவீது இருந்தார். அவர் அங்க போயிட்டு அவர் ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறாரு. ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு விரோதமா நான் போகலாமா? நான் போனா பெலிஸ்தர் என்னோட கையில நீங்க ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவரு ஆலோசனை கேட்கிறவராக அவர் இருந்தார். அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? நீ போ, நிச்சயமா அவங்களை உங்க கையில நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரோட வார்த்தையின்படி அவர் போறாரு. அப்போ தாவீதுக்கு விரோதமா எழும்பி இருந்த அந்த பெலிஸ்தியரோட கூட்டத்தை ஆண்டவர் எப்படி முறியடிக்க செய்தார்னா, ஒரு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவங்க எல்லாரையும் ஆண்டவர் முறியடிக்க தாவீதுக்கு கிருபை செய்தார். ஒரு வாட்டி மட்டும் இல்ல, 2வது முறை என்ன பண்றாங்க? அவங்க தாவீதுக்கு விரோதமா பாளையம் இறங்குறாங்க. அப்ப 2வது முறை தாவீது என்ன பண்ணுவார்? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு வாட்டி நம்ம சக்சஸ் பார்த்துட்டோம்னா அடுத்த வாட்டி நம்மளே என்ன பண்ணுவோம்? போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா தாவீது அப்படி இல்லைங்க. அவர் 2வது முறை என்ன பண்ணாருன்னா, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவரா இருந்தார். 2வது முறை ஆண்டவரிடத்துல போய் அவர் விசாரிச்சாரு. அப்ப ஆண்டவர் சில ஆலோசனைகளை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு, சில காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் எப்படிலாம் சொன்னாரோ அது எல்லா வார்த்தைக்கும் தாவீது கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்யும் போது தாவீது என்ன பண்ணார்னா, 2வது முறை பெலிஸ்தியர் இறங்கும் போது கேபா துவங்கி கேசேர் மட்டும் அந்த பெலிஸ்தியர் கூட்டங்களை அவர் முறியடிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்றுதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இந்த அனுபவம், இந்த பெலிஸ்தியரை முறியடித்த அனுபவத்தை தான் தாவீது என்ன பண்றாருன்னா சங்கீதம் 124ஆக அவர் பாடியிருக்கிறார். இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 124. நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 124ல 8 வசனமும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். நம்முடைய சகாயம் 8வது வசனம் வாசிங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பும் போது, மனுஷங்க நம்மளுக்கு விரோதமா எழும்பும் போது கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்துல இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கும்? தாவீதோட வாழ்க்கையில கூட அன்னைக்கு கர்த்தர் எழும்பி அவரோட பட்சத்துல இல்லாம போயிருந்தா, தாவீதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லாம இருந்திருந்தா, நீ போ, அவங்களை நிச்சயமா உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் அன்னைக்கு சொல்லாம இருந்திருந்தா தாவீதோட வாழ்க்கை என்னவா முடிஞ்சிருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கை என்னவா ஆயிருக்கும்? நம்ம சற்று யோசிச்சு பார்க்கலாம். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில கூட மனுஷங்க விரோதமா நம்மளுக்கு எழும்பி நிற்கும் போது, சத்ருவானவன் எழும்பி நிற்கும் போது
நம்மளோட வாழ்க்கை என்னவாகுமோ என்று நம்ம அந்த யோசிச்சு பார்க்கிறவர்களா இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீங்க. சில பலம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் நம்மளுக்கு எதிராக எழும்பி நிற்கும் போது சிலருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, வியாதியிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு இருக்கும், சிலருக்கு அவமானத்திலேயே முடிஞ்சு போயிடும். ஏன்னா மனுஷங்க அப்படி நம்மள வார்த்தைகளாலையும் அவங்களோட பலத்தினாலையும் நம்ம நெருக்குகிறவர்களா இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு அவங்க விரோதமா எழும்பி நிற்கும் போது நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போறதா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம பட்சத்துல இராவிட்டால் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது எப்படி ஆயிருக்குமான்னா, அவங்களோட கோபம் நம்ம மேல பற்றி எரிஞ்சிருக்குமா. மனுஷங்க கோபப்படும் போது அவங்களோட முகம் எப்படி இருக்கும், ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். அப்படி அது கோபம் பற்றி எரியும் போது அந்த மனுஷங்க நம்ம மேல நிறைய சாபமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நிறைய அவங்க சிலர் அடிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. சில பேர் அதையும் தாண்டி நம்மளுக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவங்களா கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிறாங்க. நல்ல காரியம்னா எப்படி சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு விசேஷித காரியங்களை செய்வாங்க, எப்படி நம்ம கெட்டு போகணும்னு சொல்லிட்டு. தாவீதோட வாழ்க்கையில கூட அவரோட உயரத்தை பார்த்து, அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்த்து பொறுக்க முடியாம சவுல், அப்சலோம் என்று, பெலிஸ்தியர்கள் என்று அநேகர் அவருக்கு விரோதமா எழும்பினார்கள். அந்த சூழ்நிலையில கூட தாவீது என்ன பண்ணாராம், கர்த்தரிடத்துல போயிட்டு அவர் கேட்கிறவரா இருந்தார். நம்ம வாழ்க்கையில கூட சிலர் மனுஷங்க நமக்கு விரோதமா எழும்பி நிற்பாங்க. எங்கெங்களான்னு பார்த்தா சில பேருக்கு ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ல நம்மளுக்கு விரோதமா எழும்புகிறவங்க இருப்பாங்க. சிலருக்கு வேலையில இருக்கும், வேலையில எல்லாம் அதிகமா விரோதங்கள் நமக்கு எழும்பி நிற்கும். நம்மளோட உயர்வை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் அப்படியே உள்ள என்ன ஆகும், ஸ்டொமக் பர்ன் ஆகும். நம்மளோட உயர்வை பார்த்துட்டு நம்மளை போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளோட உயர்வை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலையில குறை சொல்லிட்டே இருப்பாங்க. சிலருக்கு குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். சிலர்ல சொந்த பதங்கள்ல அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உயர்வு, ஒரு வீடு கட்டிட்டா இல்ல புதுசா ஒரு காரியத்தை பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க நம்ம மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல பற்றி எரிகிற கோவத்தை அவங்க காண்பிக்கிறவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எத்தனை பேர் கடந்திருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில கூட, நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலைகளை நாம இது போல சந்திச்சிருப்போம். சகோதரன் கூட ஆராதனை வேலையில சொன்னாங்க, நான் எப்படி 1, 2, 3 பாயிண்ட்ஸ் எடுத்தனும், அதை அப்படியே தலைக்கீழா 3, 2, 1ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆராதனை வேலையிலே சொல்லிட்டாங்க. மனுஷங்க சத்ரு நமக்கு எதிராக எழும்பி நிற்கும் போது கர்த்தர் மட்டும் நம்ம பட்சத்தில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போறதா இருக்கும்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா, தண்ணீர் நம்ம மேல் பாய்ந்து வரும், வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் போல நம்ம ஆத்துமாவின் மேல புரண்டு போயிருக்கும். ஒரு தண்ணி வேகமா வந்துச்சுன்னா, ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அந்த வெள்ளம் ரொம்ப ஃபோர்ஸா வரும். அது முன்னாடி ஏதாச்சும் நிக்க முடியுமா? முடியாது, அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதே போலதான் மனுஷங்க நம்மளுக்கு எதிராக எழும்பி நிற்கும் போது நம்மளால ஆண்டவர் இல்லைன்னா அந்த இடத்துல நின்றே இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அது ஆண்டவரோட கிருபை. ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்ததால மட்டும்தான் நம்ம அது எல்லாத்துல இருந்தோம் தப்பு வைக்கப்பட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நம்மளோட பட்சத்தில் இருந்தா எதுவுமே நம்மள சேதவே படுத்தாது. சங்கீதம் 91:7-8 சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எப்போன்னா ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது மட்டும்தான் அது நம்மளை அணுகாது. ஆண்டவர் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போறதா இருக்கும். யோசேப்போட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு அநேகரால் நெருக்கப்பட்டாரு. அவரோட உயர்வை பார்க்க முடியாம, அவங்க அப்பா அதிகமா நேசிச்சதல்ல, அந்த நேசத்தை தாங்க முடியாம அவங்க சொந்த அண்ணங்களை என்ன பண்ணாங்க, யோசேப்பை ரொம்ப நெருக்குனாங்க. அவரை அடிமையா போட்டாங்க. அடிமையா போட்ட இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை உயர்த்தி வச்சாரு. எதனாலனா ஆண்டவர் யோசேப்போட பட்சத்துல இருந்ததால, யோசேப்போட ஆண்டவர் இருந்ததால அவர் உயர்த்தி வச்சாரு. யோசேப்பு அடிமையா போன இடத்துலயே ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததால அவர் ஒரு பெரிய உயர்வை பார்த்தாரு. அன்றைக்கு தாவீதோட ஆண்டவர் இருந்தாரு, அவரை விடுவிச்சாரு. யோசேப்போட ஆண்டவர் இருந்தாரு, அவரை விடுவிச்சு உயர்த்துல வச்சாரு. அன்றைக்கு அவங்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கு நம்ம பட்சத்திலும் இருந்து நம்மளையும் விடுவித்து பெரிய வெற்றிகளை அவர் காண செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்குன்னா முதலாவது தாவீதை போல நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். அடுத்தது தாவீதை போல அவரோட சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கணும். காத்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக, விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 2வது, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற நன்றியுள்ள இருதயம். 2வது பாயிண்ட் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற நன்றியுள்ள இருதயம். சங்கீதம் 124:6-7 வசனங்களை வாசிங்க.
நம்மை அவர்களுடைய பார்வைகளுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பித்தோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட கண்ணியான காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஆராதனை வேலையில பார்த்தது போல நம்மளுக்கு மறைவாய் நம்மளோட உயர்வை தாங்க முடியாம நம்மளுக்கு மறைவாய் அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்குது. உங்க எல்லாருக்கும் கண்ணி வெடி தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் என்ன பண்ணுவாங்க, புதைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அது மேல நம்ம மிதிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அதுல இருந்து நம்மளால வெளியவும் வர முடியாது. வெளியே வந்தா என்ன ஆகும், வெடிச்சு செதறிடும், நம்ம உயிர் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி அதுல இருந்து நம்ம தப்பி போனா, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அதை ரிமூவ் பண்றதுக்கு. அவங்க அதை எடுக்கும் போதுதான் அதுல இருந்து அந்த உயிரை அவங்க காப்பாற்ற முடியும். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கண்ணியான நிறைய காரியங்களை நம்ம மாட்டிட்டு இருப்போம். கண்ணி ஆபத்து என்கிற கண்ணி, பாவம் என்கிற கண்ணி, இது எல்லாம் வச்சிலும் நம்ம சிக்கி கொண்டிருப்போம். நம்ம வெளியே வர முடியாத அளவுக்கு அதுல மாட்டிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அது எல்லா கண்ணியிலிருந்தும், மறைவான எல்லா கண்ணியிலிருந்தும் நம்மை தப்பு வைத்து அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். அப்படி நம்மள அவர் தப்பு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவரா இருக்கணும். தாவீது கூட அந்த வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் அப்படியே போயிடல, அந்த ஜனங்களும் அப்படியே போயிடல, மாறாக அவங்க தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறவர்களா இருந்தாங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் கூட வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு சத்ருவான காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கும் போதும் விடுவிக்கும் போதும் நம்ம நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், தாவீதுனுடைய பெரிய நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கையும் அதுவாதான் இருக்கணும்னு இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போறோம். 8வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாமத்தை பத்தி நம்ம முதலாவது ஒரு பாடல்ல பாடணும். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னா, அது அதிசயமானது, அது இனிமையானது, நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியது, அது வெற்றி தரக்கூடியது. ஆண்டவருடைய நாமங்களை அநேக நம்ம பைபிள்ல பாக்குறோம். அது எல்லா நாமத்தையும் நம்ம சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 118:8 கூட சொல்லி இருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நம்மளோட பெரிய நம்பிக்கை என்னவா இருக்கணும்னா, கர்த்தருடைய நாமத்தை மட்டும் நம்ம நம்புகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் பெரிய நம்பிக்கையாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும்போது ஏற்ற நேரத்துல அவருடைய சகாயம், அவருடைய ஒத்தாசை, அவருடைய உதவி நம்மள சேரும். சங்கீதம் 121:1-2 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லிட்டு அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய நாமங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்ம துதிக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், தாவீதுக்கு நேரிட்ட ஆபத்து. தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் நேரிட்டுச்சுன்னு பார்த்தோம். அது எல்லாத்திலும் கர்த்தர் அவரோட பட்சத்தில் இருந்து அவரை விடுவித்தார். இன்றைக்கு கூட நம்ம பட்சத்துல ஆண்டவர் இருப்பாரானால் நம்மளையும் எல்லாத்திலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரோட வார்த்தையை கேட்கிறவரா இருக்கணும், அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கணும், கேட்ட அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும். 2வது, நன்றியுள்ள இருதயம் நம்மளுக்கு இருக்கணும். எந்த போராட்டத்திலிருந்தும் நாம் விடுதலை ஆகும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அடுத்தது, நம்மளோட பெரிய நம்பிக்கை. நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஆனா நம்மளோட நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா, கர்த்தருடைய நாமத்துல மட்டும்தான் நம்மளோட நம்பிக்கை நாம் வைக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நாம இருக்கும் பொழுது இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே நம்மளோட நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல நம்மை அவர் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்ருவானவன் நம்மளுக்கு எதிராக எழும்பி நின்றாலும், இல்ல பெரிய பெரிய மனுஷங்க நம்மளுக்கு எதிராக எழும்பி நின்றாலும், அதுல எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.